கமலோட தக் லைஃப் ட்ரைலர் வந்து அவ்வளவு ஒரு சூப்பரான ரெஸ்பான்ஸு. இந்த ட்ரைலர் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்திலேயே 10 மில்லியனை கிராஸ் பண்ணுச்சு. அடுத்த ஒரு 13 மணி நேரத்திலே கிட்டத்தட்ட 19 மில்லியன் அளவுக்கு இந்த டீசர் வந்து மிகப்பெரிய ரீச் இருந்தது. ஸோ 24 மணி நேரத்தில் இந்த டீசர் வந்து 20 மில்லியனுக்கு மேலே கடந்து ஒரு புதிய சாதனையை படைச்சுது. இதுக்கு முன்னாடி வந்து இதே கமல் நடிப்பில் லோகேஷ் இயக்கத்தில் வெளியான விக்ரம் படம் வந்து 24 மணி நேரத்தில் 10 மில்லியனை கிராஸ் பண்ணியிருந்தது. அதை வந்து இந்த தக் லைஃப் வந்து முறியடிச்சிருக்கு. ஸோ கமலனுடைய சாதனையை அவரையோட அடுத்த படமே முறியடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு இந்த ட்ரெய்லர் வந்து அவ்வளவு கிரிப்பிங்காக கட் பண்ணி கொடுத்துருந்தாரு மணிரத்னம். ஸோ மிகுந்த எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் ஜூன் 5ஆம் தேதி வெளியாக போகுது. அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஆடியோ ரிலீஸ் வர 24ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ தொடர்ந்து ப்ரமோஷனில் இருக்காங்க படக்குழுவினர். இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்குது கமலுக்கும் சரி சிம்புவுக்கும் சரி. ஏன்னா சிம்பு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டாரோட ஒரு படத்தில் சேர்ந்து நடிக்கிற படம் தக் லைஃப் அப்படிங்கிறனால அவருடைய ரசிகர்கள் ரொம்ப ஈகலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கமலனுடைய வளர்ப்பு மகனாக வராரு. படத்தினுடைய அந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப கொஞ்சம் கொஞ்சம் அந்த நாயகனோட சாயல் இருந்தாலும் இது கன்ஃபார்மாக பார்ட் 2 நாயகனா அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. ஸோ என்ன மாதிரியான ஒரு கதைக்களமாக இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஒரு சின்ன ட்ரெய்லரை பார்க்குறப்ப அவ்வளவு ஒரு கியூரியாசிட்டியை நமக்கு கிரியேட் பண்ணிடுது. அதுவும் த்ரிஷா அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஸோ த்ரிஷாவோட அந்த கமல் இருக்க காம்பினேஷன் சீன்ஸ் எப்படி என்ன தெரியல. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா அபிராமியோட க்ளோஸாக இருக்காரு கமல். அதை தாண்டி சிம்புவோட அந்த ஆக்ஷன் பேக்கேஜ் ஆகட்டும், அப்புறம் நாசரோட அந்த டைலாக் டெலிவரி, இப்படி ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன 2 நிமிஷம் ஓடக்கூடிய டீசரில் அவ்வளோ விஷயத்தை உள்ளே கொடுத்துருக்காரு. அதுவும் ஏஆர் ரஹ்மானோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அமேசிங்காக இருந்தது. பொதுவாகவே அவரே அன்னைக்கு இந்த ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷனில் பேசுகிறப்ப சொன்னார், பொதுவாகவே மணி சார் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று அனுப்புவார், அதை ரெடி பண்ணோன்னா 2வது ஒரு ட்ரெய்லர் வரும், அடுத்தது 3வது ஒரு ட்ரெய்லர் வரும், அதுதான் அவருக்கு வந்து திருப்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நானும் ஒரு மனநிலையோட மியூசிக் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் முதல் ட்ரெய்லர் அமிச்ச உடனே நான் வந்து அதுக்கு ஸ்கோர் பண்ணி கொடுத்த உடனே அப்ரூவ் பண்ணிட்டாரு. அதுதான் இன்னைக்கு வந்திருக்கு. வெரி ஃபஸ்ட் டைமாக மணி சார் வந்து ஒரே ஒரு ட்ரெய்லர்லே ஃபுல்ஃபில் ஆகிட்டாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு திருப்திகரமான ஷார்ட்ஸ் எல்லாமே உள்ளே இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ த்ரிஷாவாக இருக்கட்டும், ஐஸ்வர்யா லக்ஷ்மியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அபிராமியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். நிச்சயமாக இந்த படம் ஒரு பேன் இந்தியா படமாக தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு எல்லா லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் ஆக போகுது. மிகுந்த எதிர்பார்ப்போடு வருது. நிச்சயமாக அந்த ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்பவே தெரியுது இந்த படம் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை உருவாக்க போகுதுன்னு. நிச்சயமாக வந்து ஒரு பெரிய பிளாக் பாஸ்டர் படமாக அமையும். கமலுக்கு வந்து தியேட்டரில் வந்து ஒரு சம்பவம் பண்ண போகிற படமாக இது இருக்க போகுது. ஏன்னா விக்ரமுக்கு அப்புறம் ஒரு பெரிய படமாக எதுவுமே கமலுக்கு வரல. அதனால இந்த படம் மிகுந்த எதிர்பார்ப்போட வரப்போகுது. அதே பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வந்து மிக முக்கியமான மாதமாகவும் இருக்குது. ஒரு 4 பான் இந்தியா படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தக் லைஃப் படம் ஒரு பான் இந்தியா படமாக ஜூன் 5 ரிலீஸு. அதே போல் மற்றொரு படமாக இருக்கக்கூடிய ஹரஹர வீரமல்லு, அது வந்து பவன் கல்யாண் நடிச்சிருக்காரு. ஆந்திராவினுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கார். இப்போது அவருடைய நடிப்பில் வெளிவர முக்கியமான படம். ஸோ அவர் வந்து பதவிக்கு வந்ததுக்கப்புறம் வெளியாக போகிற படங்கிற மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படத்தை வந்து நம்ம ஏஎம் ரத்னத்தோட பையன் ஏஎம் ஜோதி கிருஷ்ணா தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஏற்கனவே தமிழில் வந்து உனக்கு 18 எனக்கு 20 அப்படிங்கிற படத்தெல்லாம் டைரக்ட் பண்ணவர். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நிறைய ஆர்டிஸ்ட் உள்ளே இருக்காங்க. சத்யராஜ் இருக்கார். அதே போல் வந்து மிக முக்கிய ஒரு படமாக இந்த படம் ஒரு அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்டு ஜூன் மாதம் 23ஆம் தேதி வெளியாக போகுது. ஒரு பான் இந்தியா படமாக. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்க மோகன் பாபு, அவர் தெலுங்கு முன்னணி நடிகர், அவருடைய தயாரிப்பில் அவருடைய மகன் விஷ்ணு மஞ்சு அவரோட கதையில் வந்து இந்த 63 நாயன்மார்களில் ஒருவராக இருக்கக்கூடிய கண்ணப்ப நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றை தழுவி கண்ணப்பா அப்படிங்கிற படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம், எப்படி பாகுபலி இருக்கோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் மிகப்பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த படத்தில் சரத்குமார், நிறைய ஆர்டிஸ்ட் உள்ளே இருக்காங்க. இந்த படத்தை வந்து முகேஷ்குமார் சிங் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ மிகுந்த எதிர்பார்ப்போட இந்த படம் ஜூன் மாதம் ஒரு பேன் இந்தியா படமாக ரிலீஸ் ஆக போகுது. இதுவும் தெலுங்குலேருந்து உருவாகின படம். ஸோ தெலுங்குலேருந்து இந்த 2 படம் மட்டுமல்ல, 3வது ஒரு படம் சேகர் கமுலா, அவர் ஒரு தெலுங்கு டைரக்டர். இந்த படத்தை ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. தனுஷ் ஹீரோவை பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. ராஷ்மிகா மந்தானா ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. நாகார்ஜுன ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து ஜூன் மாதம் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இதுவும் ஒரு பேன் இந்தியா படமாக தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ தமிழ் தெலுங்கு பைலிங்குவலாகவும் மற்ற மொழிகளில் டப்பிங் செய்யப்பட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எனவே ஜூன் மாதம் 4 பேன் இந்தியா படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு பக்கம் ஸ்கூல் காலேஜஸ் திறந்துரும், ஒரு பக்கம் வந்து மருத்துவ அட்மிஷன்ஸ், அப்புறம் இப்படி எல்லாமே வெக்கேஷன்ஸ்லாம் முடிஞ்சு எல்லாரும் பேக் டு ஆஃபீஸ், அது மாதிரியான ஒரு மந்த் ஜூன் மாதம். அந்த ஜூன் மாதத்தில் இவ்வளவு பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது. அது எப்படியான வரவேற்பு இருக்க போகுது, இந்த படங்களுக்கு ஆடியன்ஸ் எந்த விதமான ரெஸ்பான்ஸை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நிச்சயமாக ஜூன் மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு பான் இந்தியா மாதமாக தான் இருக்க போகுது. அவ்வளவு படங்கள் வரப்போகுது. இந்த படங்கள்லாம் என்ன மாதிரி வசூலை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.